Hi students, today we are going to see Geography Unit 3, Population and Settlement. Today we are going to see Unit 3, Population and Settlement. In this lesson, our learning object is to know the population and race and their classification, to learn about the different religions, to know about the major languages, to know the favorable conditions for settlement, to understand the rural and urban settlement, to recognize the classification of settlement. ஸோ நம்ம இந்த லெசனில் வந்து பாப்புலேஷன் மக்கள்லாம் வந்து எப்படி செட்டில் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது பாப்புலேஷனுடைய கிளாசிஃபிகேஷன், என்ன டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், ரிலீஜியஸ், என்ன கண்டிஷனில் மக்கள் இருக்காங்க, அர்பன், ரூரல், வில்லேஜ், சிட்டி, அதிலெல்லாம் மக்கள் எப்படி வாழுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெகக்னைஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செட்டில்மெண்ட்டு, அதை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் வாட்ச் அவர் லெசன் நவ். தேங்க்யூ சில்ட்ரன். போகலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாப்புலேஷன் ஜியோகிராஃபி is a study of demographic phenomena which includes natality, mortality, growth rates, etc. through both space and time. ஸோ பாப்புலேஷன் ஜியோகிராஃபின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை புவியியல். அது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களின் விகிதம், அவங்களோட பிறப்பு, இறப்பு, அதை காரணிகளை சார்ந்த இடம், காலம், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து பாப்புலேஷன் ஜியோகிராஃபின்னு சொல்கிறாங்க. ஸோ விச் இன்க்ளூட்ஸ் நெட்டாலிட்டினா பார்த்தீங்கன்னா பிறப்பு, மொராலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இறப்பு, ஸோ அதோட க்ரோத் ரேட்ஸ், அந்த இடம் காலத்துக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது, ஸ்பேஸ் அண்ட் டைம், இதை வச்சு தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் பாப்புலேஷன் இண்டிகேட்ஸ் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் தொகை பார்த்திங்கன்னா அதிகரிக்கிறது, குறையிறது, இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மக்களோட வளர்ச்சியை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டடி ஆஃப் மூமெண்ட்ஸ் அண்ட் மொபிலிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் கால்ட் மைக்ரேஷன். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போகிறாங்களே மக்கள், ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து செல்வது பார்த்திங்கன்னா மைக்ரேஷன். ஸோ புலம்பெயர்தல் அப்படின்றத மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Among the human people from place to place, the ancient origin is grouped under major races such as language and religion. ஸோ பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன்ட்லேருந்து ஒரு குரூப்பாக வந்து பிரிச்சுருக்காங்க, ரேசஸாக, இனமாக பிரிச்சு. ரேசஸ்னால் பார்த்திங்கன்னா இனங்களாக பிரிச்சுருக்காங்க. எதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒன்று லாங்குவேஜ் மூலமாகவும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரிலீஜன் மூலமாகவும் ஹியூமன்ஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேசஸ்னால் பார்த்திங்கன்னா தமிழில் இனங்கள்னு அர்த்தம். The races has been defined as a biological grouping within the human species. ஸோ ஹியூமன் ஸ்பீசஸ்குள்ளேயே ஒரு பயாலஜிக்கல் குரூப்பிங் கொண்டு வரது தான் பார்த்திங்கன்னா ரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனித இனத்தை பார்த்திங்கன்னா மனித உயிர்க்குள்ளேயே பல்வேறு உயிரியல் குழுக்களாக பிரிக்கிறது தான் பார்த்திங்கன்னா வந்து ரேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The race is group of people with more or less permanent distinguishing characteristic that are inherited. ஸோ ஒரே பண்புகள் இல்லை பழக்க வழக்கங்கள் காலங்காலமாக பின்பற்றுவாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த குழுக்களாக பிரிக்கிறாங்க, இந்த இனங்களாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த மோஸ்ட் வைட்லி ஃபவுண்ட் ஹியூமன் ரேஷியல் டைப்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் விஷுவல் ட்ரைட்ஸ் சச் அஸ் ஹெட் ஷேப், ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸ், நோஸ் ஷேப், ஐ ஷேப் அண்ட் கலர், ஸ்கின் கலர், ஸ்டேச்சர், பிளட் குரூப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ரேஷியல் டைப் எப்படிலாம் பிரிக்கிறாங்க, இந்த மக்கள் இனத்தை எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அவங்க தோற்றத்தை வச்சு தான் பிரிக்கிறாங்க, விஷுவல் ட்ரைட்ஸை வச்சு தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஷுவல் ட்ரைட்ஸ், ஸோ தோற்றத்தை வச்சு தான் பிரிக்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படிலாம் பார்த்திங்கன்னா அவங்க தலை, அவங்க முகத்தோட அமைப்பு, மூக்கோட அமைப்பு, ஐ ஷேப் எப்படி இருக்குது, ஸ்கின்னோட கலர் கருப்பாக இருக்காங்களா, சிவப்பாக இருக்காங்களா, ப்ரௌனாக இருக்காங்களா, டஸ்கியாக இருக்காங்களா, இதை வச்சு பிரிக்கிறாங்க. ஸ்டேச்சர், அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அவங்களோட பிளட் குரூப் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரிக்கிறாங்க. ஸோ த மேஜர் வேர்ல்ட் ஹியூமன் ரேசஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா கக்கசாய்டு அப்படின்றது யூரோப்பியனில் இருக்காங்க, நீக்ராய்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கனில் இருக்காங்க, மங்கோலாய்டு பார்த்திங்கன்னா ஏஷியாட்டிக்கில் இருக்காங்க, ஆஸ்ட்ரேலாய்டு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியனில் இருக்காங்க. ஸோ அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா கக்கசாய்டு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ யூரோப்பியில் இருக்காங்க, ஐரோப்பாவில் இருக்காங்க. ஸோ உலகில் முக்கியமான மனித இனங்களில் பார்த்திங்கன்னா இது 4 வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கக்கசாய்டு பார்ப்போம். த கக்கசாய்டு இஸ் நோன் அஸ் யூரோப்பியன் ரேஸ். ஸோ ஐரோப்பியர்கள் இனத்தை வந்து சேர்ந்தவங்க இவங்க. இந்த குரூப் பார்த்திங்கன்னா வந்து ஃபேர் ஸ்கின்னாக இருப்பாங்க, டார்க் ப்ரௌன் ஐஸாக இருக்கும், வேவி ஹேராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ வேவி ஹேர்னால் நல்லா வேவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரோ நோஸ் இருக்கும். கக்கசாய்டு ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் யுரேஷியாலும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றத ஒரு இமேஜ் உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பின்னாடி இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கக்கசாய்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்க பார்த்திங்கன்னா நல்லா ஃபேர் ஸ்கின்னாக இருக்காங்க. இந்த இமேஜில் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அடுத்தது பாருங்கள், டூ யூ நோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ஜியாகிரஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன் அண்ட் இஸ் சரௌண்டிங்ஸ் டு த நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ ஹியூமன் ஜியாகிரஃபின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதனும், ஸோ அவங்க மனிதனை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ், சுற்றி இருக்க சூழலும், ஸோ இயற்கை வளங்களை பற்றி படிக்கிறது தான் பார்த்திங்கன்னா மனித புவியியல், அதாவது ஹியூமன் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பதே பார்த்திங்கன்னா வந்து ஹியூமன் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது மனித புவியியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீக்ராய்ட் பாருங்கள். ஸோ நீக்ராய்டு இன மக்கள் பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருப்பாங்க, டார்க் ஐஸ் இருக்கும், அவங்களுக்கு பிளாக் ஸ்கின் இருக்கும், பிளாக் உள்ளி ஹேர் இருக்கும், ஒயிட் நோஸ், லாங் ஹெட் அண்ட் திக் லிப்ஸ். தே ஆர் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்கன் இன மக்களை பார்த்திங்கனாவே அவங்க லிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து அவங்க ஆஃப்ரிக்கன் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மங்கோலைட்ஸ். Mongolites race is commonly known as Asian American race. The Mongolite have the light yellow to brown skin. So light yellowலேருந்து ஒரு brown skinல இருப்பாங்க. Straight hair இருக்கும், flat face, broad head and medium nose. Such people are found in Asia and Arctic region. ஸோ பனி பிரதேசங்களையும் ஏஷிய கட்டத்திலையும் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோலைட்ஸ் have wide nose, curly hair, dark skin and short in height. They are living in Australia and Asia. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து கர்லி ஹேர் இருக்கும், ஒயிட் நோஸ் இருக்கும், நல்ல டார்க் ஸ்கின் இருக்கும், ஹைட்டில் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களாம் எங்கே வாழ்வாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாலையும் ஏஷியாலையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரேசஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் செட் டு பி ஒன் ஆஃப் த கிராடல் லேண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். ஸோ இந்தியாவை பார்த்திங்கன்னா மனித நகரத்தின் தொட்டிலே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Asian Indus Valley civilization in India was believed to have been of Dravidian origin in North India. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஏஷியன்ட்ட வந்து என்ன டிராவிடன் ஒரிஜின் தான் இருந்திருக்கு நார்த் இந்தியாவில் முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிராவிடன் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா வந்து சவுத்துக்கு வந்து போயிடுறாங்க, சவுத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. ஏன் தள்ளப்படுறாங்க, ஏன்னா வந்து இண்டோ ஆரியன்ஸ் வந்து வந்துடுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, சவுத் இண்டியன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய டிராவிடன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ dominated by 3 Dravidian kingdoms South India. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேரா, சோலா and the Pandyas. The Dravidian languages are Tamil, Telugu, Kannada, Malayalam and Tulu. Almost all the Dravidians live in the southern part of India. ஸோ உங்களுக்கு வந்து துளுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து Dravidian language தான். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ். அடுத்தது Religion means a particular system of faith and worship which brings human being with human society. Religion is a symbol of group identity and cultural rallying point அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலீஜன்னா மதம்னு அர்த்தம். மதம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை, வழிபாட்டு முறை, இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா மனித இனத்தை வந்து பிரிக்கிறாங்க, ஒரு ஹியூமன் சொசைட்டியை வந்து கொண்டு வராங்க. ஸோ மதம் பார்த்திங்கன்னா ஒரு குழுவின் அடையாளமாகவும் இருக்குது. ஸோ அது ஒரு சிம்பிளாக இருக்குது, ஒரு குழுவோட அடையாளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கல்ச்சுரல் ரேலிங் பாயிண்ட், கலாச்சார புத்துணர்வு புள்ளியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிலீஜன் வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. யூனிவர்சலைசிங் ரிலீஜன்ஸ். ஸோ உலகளாவிய மதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், புத்திசம். ஸோ எத்னிக் ரிலீஜன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுடாயிசம். அது இங்கே வந்து ஸ்பெல்லிங் ஹிந்துயிசம்க்கு வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலி அது ஹிந்துயிசம் தான். எத்னிக் ரிலீஜன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுடாயிசம், ஹிந்துயிசம் அண்ட் ஜாப்பனீஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிண்டோயிசம் அப்படின்னு இருக்குது. ஸோ ட்ரைபல் ஆர் ட்ரெடிஷனல் ரிலீஜன்ஸ், அதாவது நாடோடிகள் அல்லது பாரம்பரிய மதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமிசம், ஷாமனிசம் அண்ட் ஷாமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரிலீஜன் கொடுத்து பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மதத்தை கொடுத்துட்டு அவங்களோட வழிபாட்டு தலங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ புத்திசம் பார்த்திங்கன்னா விஹாரா, கிறிஸ்டியானிட்டி பார்த்திங்கன்னா சர்ச் அதாவது தேவாலயம், இந்து மதம் பார்த்திங்கன்னா ஹிந்துயிசம் பார்த்திங்கன்னா டெம்பிள் அதாவது கோயில், இஸ்லாம் பார்த்திங்கன்னா மாஸ்க் மசூதி, ஜெயினிசம் பார்த்திங்கன்னா பசாதி, ஜுடாயிசம் பார்த்திங்கன்னா ஷினாகாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜொராஸ்ட்ரினிசம் பார்த்திங்கன்னா அகியாரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கடைசி 3 பார்த்திங்கன்னா நமக்கு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் வந்து புதுசாக இருக்கும். எப்பயுமே வந்து தெரிஞ்சது வந்து கேட்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத எப்பயுமே கொஷினாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், லாங்குவேஜ் இஸ் அ கிரேட் ஃபோர்ஸ் ஆஃப் சோசியலைசேஷன். ஸோ மொழி பார்த்திங்கன்னா லாங்குவேஜ்னா மொழி,
சமுதாய அமைப்பிற்கு பார்த்திங்கன்னா மொழி கலாச்சாரத்தை பரப்ப ஒரு பிரதானமான கருவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சோஷியலில் பார்த்திங்கன்னா வந்து மொழி கலாச்சாரத்தை பரப்புறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்தில் இந்த மொழி வந்து ரொம்ப முக்கியமான பங்காக இருக்குது. லாங்குவேஜ் எய்தர் இந்த ரிட்டன் ஆர் ஓரல் ஃபார்ம் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒன்று வந்து எழுதி காட்டுவோம், இல்லைனா பார்த்திங்கன்னா வாயில் பேசுகிறது தான். இதுதான் மோஸ்ட் காமனான லாங்குவேஜ் ஃபார்மு. Language promotes the transmission of ideas and functioning of political, economic, social and religious system. ஸோ இந்த நமக்கு ஒரு ஒலி வடிவிலோ இல்லை எழுத்து வடிவிலோ மொழி பயன்படுறதுனால பார்த்திங்கன்னா அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் மத செயல்பாடு கருத்துக்களை வந்து பரிமாற்றிக்கொள்ள வந்து இந்த மொழி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. இந்தியா ஹேஸ் மெனி லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர். நமக்கு தெரியும் இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குது, அதேமாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஈச் ஸ்டேட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லாங்குவேஜ் தோ த நேஷ்னல் லாங்குவேஜ் இஸ் ஹிந்தி. என்ன தான் ஹிந்தி வந்து நம்ம வந்து நேஷ்னல் லாங்குவேஜாக இருந்தாலும் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 மேஜர் லாங்குவேஜ் was spoken by about 97% population of the country. 22 லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா 97% of the population of the countryயால் பேசப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து என்னென்ன லாங்குவேஜ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி, உருது, பஞ்சாபி, ஹிந்தி, ராஜஸ்தானி, குஜராத்தி, பெங்கால் அண்ட் அசாமி எக்ஸெட்ரா. தீஸ் லாங்குவேஜஸ் ஆர் ஃபாலோட் இன் நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே சவுத் இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிராவிடன் ஃபேமிலி இல்லையா. ஸோ என்னென்ன இருக்கும், தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த பாருங்கள், இங்கே ஒரு டூ யூ நோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு, எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வேஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டேட்டு ஈவெண்ட் வந்து நீங்கள் படிக்காமல் போகவே கூடாது. ஸோ 11th ஜூலை பார்த்திங்கன்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஸோ 21st February பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே. 3rd Sunday in January எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரிலீஜியஸ் டேவாக கொண்டாடுறாங்க. 21st May பார்த்திங்கன்னா த வேர்ல்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டி டேவாக கொண்டாடுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு போங்க. ஸோ டுடே யூசேஜ் ஆஃப் லாங்குவேஜ் ஹஸ் சேஞ்ச்ட். இட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் அஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா பல வகையான மொழிகளை வந்து கொண்ட நாடு அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக தான் மாறியிருக்கு. இன்றைய மொழி பயன்பாடு பார்த்திங்கன்னா கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறியிருக்கு. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தொடர்பு கருவியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வித் த டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். நம்ம இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அமேசானில் அலெக்ஸா என்னென்னமோ விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ கூகுள் டிவைஸு, கூகுள் அசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து நம்ம ஈஸியாக துல்லியமாக ப்ரொனவுன்சியேஷன் மாறாமல் நம்மளால் வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வெரி ஈஸிலி வித் ஈஸிலி அக்சஸ் டு எலக்ட்ரானிக் மீடியா அலாங் வித் இட்ஸ் ப்ரொனவுன்சியேஷன். ஸோ எலக்ட்ரானிக் மீடியா லைக் அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட்லாம் வச்சு நம்மளை ஈஸியாக வந்து ப்ரொனவுன்சியேஷனோடு நம்ம கற்றுக்கலாம். தீஸ் டெக்னாலஜிஸ் ஹவ் ரியலி ப்ராட் த வேர்ல்டு க்ளோசர். ஸோ அடுத்தது பாருங்கள் செட்டில்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் குடியிருப்புன்னு அர்த்தம். குடியிருப்பு என்பது பார்த்திங்கன்னா மனிதனோட வாழ்விடம். ஸோ செட்டில்மெண்ட் இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் லிவ் அண்ட் இன்ட்ராக்ட் த்ரூ ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் அக்ரிகல்ச்சர், ட்ரேடிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஸோ விவசாயம், வாணிபம், பொழுதுபோக்கு ஆகிய செயல்கள் மூலம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கருத்துக்களை வந்து பரிமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. A rural settlement is a community involved predominantly in primary activities such as agriculture, lumbering, fishing and mining அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ரூரல் செட்டில்மெண்ட் இருக்க மக்கள்லாம் என்ன பெரும்பாலும் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லம்பரிங் பார்த்திங்கன்னா மரம் அறுத்தல். ஸோ மரத்தை அறுப்பாங்க இல்லையா, கார்பென்ட்ரிங் வேலை இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேலை, மீன் பிடித்தல். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா சுரங்க தொழில். ஸோ இதெல்லாம் வந்து மைனிங்னா பார்த்திங்கன்னா சுரங்க தொழிலில் வந்து ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அர்பன் செட்டில்மெண்ட் எங்கேஜ் இன் ப்ரிடாமினன்ட்லி இன் செகண்டரி அண்ட் டெரிஷரி ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் இண்டஸ்ட்ரீஸ், ட்ரேட் அண்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அர்பன் செட்டில்மெண்ட்டில் இருக்கவங்களாம் செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸில் வருவாங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், ட்ரேடு, பேங்கிங்லாம் இருக்கும். There is often correlation between function, size, population and population density. ஸோ மக்கள் தொகை அளவு மற்றும் அடர்த்தி ஆகிய இவை இரண்டிற்கும் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ சைஸ் ஆஃப் த பாப்புலேஷனுக்கும் பாப்புலேஷன் டென்சிட்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
A rural settlement tends to have a small population and low population density. Urban settlement often has a large population size and high population density. So rural settlementல பார்த்தீங்கன்னா small population தான் இருக்கும், low population densityயும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அர்பனில் பார்த்தீங்கன்னா large population size இருக்கும், high population density இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சைட் அண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தளம் மற்றும் சூழமைப்பு. ஸோ நம்ம சூழமைப்பு, நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஆக்சுவல் செட்டில்மெண்ட். சைட் அண்ட் சிச்சுவேஷன் ரெஃபர்ஸ் டு த லொக்கேஷன் ஆஃப் ஆக்சுவல் செட்டில்மெண்ட். த இனிஷியல் சாய்ஸ் ஆஃப் அ சைட் ஃபார் செட்டில்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீட்டிங் அவர் டெய்லி நீட்ஸ் லைக் வாட்டர் சப்ளை, அவைலபிலிட்டி ஆஃப் farmland, பில்டிங் மெட்டீரியல் அண்ட் ஃபியூல் எக்ஸெட்ரா. ஸோ ஒரு குடியிருப்பை நம்ம அமைச்சுக்கிறோம்னா நம்ம அன்றாட தேவைக்கான நீர் எல்லாம் ஈஸியாக கிடைக்குதா, விவசாய நிலம் இருக்கா, கட்டுமான பொருள் இருக்கா, எரிபொருள் இருக்கா, ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு உருவாகிறது தான் பார்த்திங்கன்னா சைட் அண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளோட ஆக்சுவல் செட்டில்மெண்ட். நம்ம ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிறோம்னா இதெல்லாம் இருந்தால் தானே போய் அந்த இடத்துல போய் நம்ம செட்டில் ஆக முடியும். ஸோ எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துல போய் நம்மளால் செட்டில் ஆக முடியும், நம்மளால் அங்கே வாழ முடியும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓல்ட் ஹவுஸ் டைப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. In early periods of human settlement, houses were built using local materials. The form of the house was closely related to the environment. ஸோ லோக்கல் மெட்டீரியல்ஸ், அங்கே இருக்க மரம், அப்புறம் வந்து ஓலையில் கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த என்விரான்மெண்ட்ஸு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க. In agriculture region, houses were built with mud walls and roof was made up of stalk of paddy, other crops of grass, thatch. ஸோ ஓலை மூலமாக இல்லைனா வந்து பேடி, அந்த நெல் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வச்சு கட்டியிருப்பாங்க. இல்லை கிராஸ், புல்லில் வந்து நெஞ்சிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக தான் பார்த்திங்கன்னா ரூஃப் வந்து போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. லோக்கல் வுட் வாஸ் யூஸ் டு ப்ரொவைட் ஃப்ரேம் ஃபார் த ரூஃப். ஸோ அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க மரங்களே வச்சு பார்த்திங்கன்னா லோக்கல் வுட்டை வச்சு யூஸ் பண்ணியே ரூஃப் வந்து போட்டிருக்காங்க. சச் ஓல்ட் ஹவுசஸ் ஹேட் அ வைட் வெராண்டாஸ் அண்ட் ஓப்பன் ஏர் சர்க்குலேஷன். ஸோ அந்த மாதிரி வீடு கட்டினதில் பார்த்திங்கன்னா நல்ல வைட் வராண்டா பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்திருக்கு, நல்லா வந்து ஏர் சர்க்குலேஷனும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சைஸ் ஆஃப் த ஹவுஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த இன்ஹாபிட்டன்ஸ். ஸோ ஒருத்தரோட குடும்ப சூழல், எக்கனாமிக், அவங்க பொருளாதார சூழலை பொறுத்தே பார்த்திங்கன்னா அவங்க வீடோட அமைப்பு இருக்குது. ஸோ எனக்கு வந்து வருமானம் கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற சைஸில் வீடு எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒரு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய வீடை நான் கட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டர்ன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த செட்டில்மெண்ட்ஸ் ஆல்சோ பி கிளாஸிஃபைட் இன்டு காம்பேக்ட் செட்டில்மெண்ட் அண்ட் டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பேக்ட் செட்டில்மெண்ட்னா பார்த்திங்கன்னா குழுமிய குடியிருப்பு. டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட்னா பார்த்திங்கன்னா சிதறிய செட்டில்மெண்ட், அதாவது சிதறிய குடியிருப்பு, அங்கங்கே ஒவ்வொன்று இருக்கும் இல்லையா. ஸோ அது காம்பேக்ட்னா பார்த்திங்கன்னா ஒன்றா எல்லா வீடும் ஒன்றா இருக்கும் அப்படின்றது. ஸோ இங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ காம்பேக்ட் செட்டில்மெண்ட் இஸ் ஆல்சோ known as nucleated settlement. In this type, large number of houses were built very close to each other. Such settlement develop along the river valleys and fertile plains. ஸோ இந்த காம்பேக்ட் செட்டில்மெண்ட் என்ன பார்த்திங்கன்னா நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட். ஸோ ஒரு மைய குடியிருப்பு மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த வகையான செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் வந்து வெரி க்ளோஸாக இருந்திருக்கு. ஸோ இந்த செட்டில்மெண்ட்டில் எங்கே இருக்குன்னா ரிவர் வேலிஸ், விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபெர்டைல் பிளான்ஸ் கிட்ட தான் இது உருவாகிருக்கு. இன் இந்தியா compact settlements are found in the northern plains and the coastal plains of peninsular India. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காம்பேக்ட் செட்டில்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்தர்ன் பிளைன்ஸ் அந்த கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் பெனின்சுலார் இந்தியாவில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்கு இல்லையா, ஹில்லி ட்ராக்ஸு, திக் ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்ட்ஸு, ஏரியாஸ் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன், இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பர்ஸ் செட்டில்மெண்ட் வந்து, அதாவது சிதறிய குடியிருப்பு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த செட்டில்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹவுஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும், ஒரு ஹவுஸுக்கும் இன்னொரு ஹவுஸுக்கும் நிறைய வந்து நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய வயல்வெளிகள், புல்வெளிகள்லாம் இருக்கும் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா நடுவில். இன் இந்தியா திஸ் டைப் ஆஃப் ஹியூமன் செட்டில்மெண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் த நார்தர்ன் கோசி ட்ராக்ட், த கங்கா டெல்டா, த தார் டெசர்ட் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் த ஃபூட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அண்ட் நீல்கிரிஸில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த ஹெராரிக்கி ஆஃப் செட்டில்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. செட்டில்மெண்ட் வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ரூரல், இன்னொன்று பார்த்திங்கன்னா அர்பன்.
ஸோ ரூரலில் பார்த்திங்கன்னா ஐசோலேட்டட், ஹேம்லெட், வில்லேஜ், ஸ்மால் மார்க்கெட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஐசோலேட்டட்னா பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிறது, ஹேம்லெட்லாம் பார்த்திங்கன்னா சிறு கிராமம், வில்லேஜ்னால் பார்த்திங்கன்னா கிராமம், ஸ்மால் மார்க்கெட்னா சிறு சந்தை. ரூரலில் பார்த்திங்கன்னா தனித்து, சிறு கிராமம், கிராமம், சிறு சந்தைன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அர்பன் பார்த்திங்கன்னா டவுன், சிட்டி, கார்னர்பேஷன் பிரிச்சிருக்காங்க. அதாவது நகரம், மாநகரம், இணைந்த நகரம். கார்னர்பேஷனாக பார்த்திங்கன்னா இணைந்த நகரம் அப்படியே பிரிச்சிருக்காங்க. ஸோ ரூரல் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூரல் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிடாமினன்ட்லி லொக்கேட்டட் நியர் வாட்டர் பாடிஸ் சச் அஸ் ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ் வேர் வாட்டர் கேன் பி ஈஸிலி அவைலபிள். ஸோ ரூரல் செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா எங்கே அமைஞ்சிருதுன்னு பார்த்திங்கன்னா ரிவர்ஸ், லேக்ஸ், அந்த எங்கே வந்து வாட்டர் ஈஸியாக கிடைக்குதோ அந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So people choose to settle near fertile land suitable for agriculture along with the provision of other basic needs. ஸோ இந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபெர்டைல் லேண்ட்ஸ் இருக்க மாதிரி தான் பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவங்களால அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணுற மாதிரி ஃபெர்டைல் லேண்ட், வாட்டர் எங்கே வந்து வாட்டர் நல்லா அவைலபிளாக இருக்கும் அங்கே வந்து ஃபெர்டைல் லேண்டும் நல்லாயிருக்கும். Hence they prefer to live near low-lying river valleys and coastal plains situated for cultivation. The availability of building materials like wood, stone and clay near settlements is another advantage for settlement to be built. So பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டு கிடச்சிரும், மரம் இருக்கும், ஸ்டோன் இருக்கும், க்ளே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்ற இடமா இருந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயிங் ரூரல் செட்டில்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டோஃபோகிராஃபி, லோக்கல் வெதர் கண்டிஷன், சாயில் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ், சோஷியல் ஆர்கனைசேஷன், எக்கனாமிக் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமப்புற குடியிருப்புக்கு ஏற்ற காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான நிலத்தோற்றம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தட்பவெப்பநிலை, லோக்கல் வெதர் கண்டிஷன், மண் வளம், நீர் வளங்கள், அதுக்கப்புறம் சோஷியல் ஆர்கனைசேஷன், பொருளாதார நிலை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புற குடியிருப்புக்கு ஏற்ற காரணிகளாக இருந்திருக்கு. ஸோ பேட்டர்ன் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட் பாருங்கள் அடுத்தது. The pattern of settlement has been defined as a relationship between house or building to another. A rural settlement pattern is a function of relief, climate, water supply and socio-economic factor. It is broadly classified under the following patterns such as linear, rectangular, circular, star-like pattern, etc. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமப்புற குடியிருப்பு அமைப்புகள் பார்த்திங்கன்னா வீடுகள் மற்றும் கட்டடங்களுக்கு இடையே ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிலத்தோற்றம், தட்பவெப்பம், நீர்நிலைகள் மற்றும் சமூக பொருளாதார காரணங்கள் வச்சு இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுறோம். லீனியர், ரெக்டாங்குலர், சர்க்குலர், ஸ்டார் லைக் பேட்டர்ன் எக்ஸெட்ரா அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் லீனியர் செட்டில்மெண்ட் பாருங்கள். Houses are arranged along the either side of railway line, river or canal, the edges of valley, etc. Example Himalayas, Alps and the Rockies அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர்னா பார்த்திங்கன்னா நேர்கோட்டு குடியிருப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரோடு, ரயில்வே லைனு, கேனல் இதுக்கு வந்து நேர்கோட்டில் இருக்கும். இதுக்கு அருகிலேயே கட்டப்பட்ட வீடுகள்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா லீனியர் செட்டில்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹிமாலயாஸ், த ஆல்ப்ஸ், த ராக்கீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ரெக்டாங்குலர் செட்டில்மெண்ட் ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் மீட்டிங் ஈச் அதர் அட் அ ரைட் ஆங்கிள். ஸோ நேர்கோட்டில் ஒரே பாதையில் வந்து சேரும் பார்த்திங்கன்னா இது வந்து செவ்வக வடிவில் இருக்கும். ஸோ நேர்கோணத்தில் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சச் செட்டில்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா found in plain areas or intermountain plain. Example Sutlej. House built around a central area are known as circular pattern of settlement. So நல்லா வந்து வட்டமாக வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆனாங்கன்னா அது வந்து சர்க்குலர் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சச் செட்டில்மெண்ட் அரவுண்ட் டெவலப் அரவுண்ட் லேக்ஸ் அண்ட் டேங்க்ஸ். ஸோ லேக்ஸும் டேங்க்ஸும் சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்குலர் செட்டில்மெண்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸ்டார் லைக் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட் டெவலப்ஸ் ஆன் த சைட் அண்ட் பிளேசஸ் வேர் செவரல் ரோட்ஸ் converge and houses spread out along the sides of road in all direction. Example Indo-Ganges plains of Punjab and Haryana. So star like patternல இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேட்டர்ன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த பில்கிரிம் செட்டில்மெண்ட் பாருங்கள். பில்கிரிம் செட்டில்மெண்ட் may come up around a place of worship or any spot with a religious significance. ஸோ அதாவது பில்கிரிம் செட்டில்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வழிபாட்டு தலங்களை சுற்றி வீடுகள் அமைஞ்சிருந்ததுன்னா ஸோ ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பை சுற்றி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பில்கிரிம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருவேற்காடு இன் தமிழ்நாடு தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட் பாருங்கள். A wet point is a site with reliable supply of water from wells, tanks, rivers, springs or pond in an area.
ஸோ ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்க. ஸோ அதில் வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட்லேருந்து பேர்லேருந்தே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ தண்ணி சுற்றி தண்ணி இருந்துச்சுன்னா ஸோ அதை தான் நம்ம வந்து குளம், ஆறு, குட்டைகள் இந்த இடங்கள் அமைந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட் சொல்கிறோம். ட்ரை பாயிண்ட் செட்டில்மெண்ட் என்னென்னு பாருங்கள். A dry point settlement is located in low-lying areas in the regions of excessive dampness. Dry point settlements are not affected by flooding due to landscape and sources of water. ஸோ வறண்ட ட்ரைனா பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும். வறண்ட இடம் என்பது என்னென்னு பார்த்திங்கன்னா சுற்றி வறண்ட இடமாக இருக்கும். ஸோ நிலத்தை காற்றிலும் பார்த்திங்கன்னா சற்று உயரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸசிவ் டேம்ப்னஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃப்ளட் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா அது அந்த கொஞ்சம் உயரமான நிலையில் இருக்கனால. சச் செட்டில்மெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் கேரளா அண்ட் டெல்டாஸ் அலாங் த ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்து பாருங்கள், அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. The settlement in which most of the people are engaged in secondary and tertiary activities are known as urban settlements. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், ப்ரைமரி ஆக்டிவிட்டி ஈடுபடுறவங்களா பார்த்திங்கன்னா ரூரல் செட்டில்மெண்ட், செகண்டரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறவங்களா பார்த்திங்கன்னா வந்து செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஆக்டிவிட்டி ஈடுபடுறவங்கள பார்த்திங்கன்னா அர்பன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், அர்பன் இஸ் ரிலேட்டட் டு சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். த வேர்ட் அர்பன் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் த டேர்ம் ஆஃப் டவுன், சிட்டி, மெகா சிட்டி, கார்பரேஷன், மெகாபாலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளாஸிஃபிகேஷனில் நிறைய வரும் உங்களுக்கு. டவுனு, சிட்டி, மெகா சிட்டி, கார்பரேஷன், மெகாபாலிஸ் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அர்பன் செட்டில்மெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் நம்ம. த டெஃபினேஷன் ஆஃப் அர்பன் ஏரியாஸ் வேரி ஃப்ரம் ஒரு கண்ட்ரி டு அனதர். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். பேசிக் கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன், ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சரை பொறுத்து, அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து டவுன். Town is a general name for urban place, usually settlement meeting a prescribed minimum population threshold population more than 5,000 people. So 5,000 people கம்மியாவோ 5,000 பீப்புளோ இருந்தாவோ ஸோ அதை வந்து நம்ம வந்து டவுனுன்னு சொல்கிறோம். அந்த இடத்த வந்து டவுனுன்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் த சிட்டிஸ் பர்ஃபார்ம் தே கேன் பி கிளாஸிஃபைட் இன் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் டவுன் சச் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், கண்டோன்மெண்ட், அகாடமிக் எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்னா வந்து நமக்கு வந்து ஒரு டவுன்னா பார்த்திங்கன்னா நகரம். ஸோ அந்த நகரம் வந்து 5,000 பேருக்குள்ளே இருந்தாங்கன்னா இல்லை 5,000 பேர் இருந்தாங்கன்னா ஸோ அது வந்து நம்ம டவுனுன்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து டவுனை வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவோ இல்லை இராணுவத்தை பேஸ் பண்ணியோ இல்லை அகாடமிக்கை பொறுத்தோ நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The term city is generally applied to large urban places with no strict definition to separate it from smaller town. City is nucleated settlement with multifunctional in character, including establishment, central business district. In India, an urban place with more than 1 lakh population is considered as city. So more than 1 lakh population இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிறிய நகரத்துலேருந்து தனித்து நகர்ப்புறங்களுக்கு பெருநகரம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட் வந்து ஒரு சிட்டி வந்து ஒரு நியூக்ளியேட்டட் செட்டில்மெண்ட், ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஒரு சென்டர் ஹப்பாக இருக்கும் இந்த சிட்டியில் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ நம்ம வந்து சென்னை சிட்டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சென்னை சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், அக்ரிகல்ச்சரும் இருக்கும். அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக இருக்கும். ஸோ மல்டி ஃபங்க்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Mega city. A mega city is a very large typical population of more than 10 million people. So 10 million peopleக்கு மேலே இருந்தாங்கன்னா அது மெகா சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். A mega city can be a single metropolitan area. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேன்டான், டோக்கியோ, டெல்லி, மும்பை ஆர் சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெகா சிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டூ யூனோன்னு ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலக சுகாதார நிறுவனம் WHO வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஹெல்த்தி சிட்டிக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா க்ளீன் அண்ட் சேஃப் என்விரான்மெண்ட், மீட் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஆல் இட்ஸ் இன்ஹாபிட்டன்ஸ், இன்வால்வ்ஸ் அ கம்யூனிட்டி இன் லோக்கல் கவர்மெண்ட், ப்ரொவைட்ஸ் ஈஸிலி அக்சசபிள் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தூய்மையான பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கணும். எல்லா மக்களுக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். ஸோ உள்ளாட்சியில் பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்களை வந்து ஈடுபட வேண்டும். ஸோ எளிதாக கிடைக்க வேண்டிய ஆரோக்கிய நலன்கள் வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து WHO கொடுத்துருக்க வரையறை ஒரு பட்டியல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹெல்த்தி சிட்டிக்கே என்னென்ன வேணும் அப்படின்றத. ஸோ மெகாபாலிஸ்னால் பாருங்கள், மெகாபாலிஸ்னால் என்னென்னா மெகாபாலிஸ்னால் பார்த்திங்கன்னா லார்ஜ் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பரேஷனாக நம்ம பார்த்துருக்கோம். கார்பரேஷன்னா இணை நகரம் அப்படின்னு பார்த்தோம். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மிகப்பெரிய நகரங்களில் மக்கள் தொகையை 10 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மெகாலோபாலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். The region made up of cities between Boston and Washington DC is a well-known megapolis அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.
இந்தியாவில் பார்த்திங்கன்னா கொல்கட்டா இஸ் த லார்ஜஸ்ட் அர்பன் ஏரியா விச் இஸ் அ மெகாபாலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்தி நகர், சூரத், வதோதரா, ராஜ்புட் இன் குஜராத் ஆர் த இம்பார்ட்டன்ட் மெகாபாலிஸ் சிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ அடுத்து கார்னபரேஷன்னா என்னன்னு சொன்னால் இணைந்த நகரம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இணைந்த நகரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில மாநகரங்களையும் பெரிய நகரங்களையும் மற்ற சில நகர்ப்புறங்களையும் கொண்டு மக்கள் வளர்ச்சி, பாப்புலேஷன் க்ரோத்து, அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் சேர்த்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் சேர்க்கறது தான் பார்த்திங்கன்னா கார்னபரேஷன் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வெஸ்ட் மிட்லாண்ட் இன் இங்கிலாந்து, த ரூர் இன் ஜெர்மனி, ரான்ஸ்டாட் இன் த நெதர்லாண்ட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் கார்னபரேஷன். மும்பை இன் மகாராஷ்டிரா, குர்கான், ஃபரிதாபாத் இன் ஹரியானா, நொய்டா இன் உத்தரப்பிரதேஷ் ஆர் த கார்னபரேஷன் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சேட்டலைட் டவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேட்டலைட் டவுன்னா பார்த்திங்கன்னா இஸ் அ டவுன் டிசைன்ட் ஹவுஸ் தட் ஓவர் பாப்புலேஷன் ஆஃப் அ மேஜர் சிட்டி. ஸோ ஒரு பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அதிக அளவில் மக்கள் தொகையை கொண்ட முக்கியமான பெருநகர்லாம் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களுக்கு வெளியே ஒரு வீடு அமைப்பாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சேட்டலைட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிட்டிஸில் நிறைய வீடுகள் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இடமே இருக்காது. ஸோ அந்த சிட்டிக்குள்ளேயே வெளியில் நகர்ப்புறத்தை விட்டு ரூரல் ஏரியா விட்டு ஒரு இடத்துல ஒரு டவுன்ஷிப் மாதிரி கட்டுவாங்க. ஸோ அதுதான் சேட்டலைட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்டலைட் டவுன்ஸ் ஆர் ஜென்ரலி லொக்கேட்டட் அவுட் சைட் த ரூரல் அர்பன் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் இந்தியா மோஸ்ட் சேட்டலைட் டவுன்ஸ் ஆர் பியூர் ரெசிடென்ஷியல் இன் கேரக்டர். ஸோ ரெசிடென்ஷியல்னால் அதாவது இப்போ குடியிருப்பு மக்கள் தங்குற மாதிரி தான் இருக்குது இந்தியாவில் மோஸ்ட்டான சேட்டலைட் டவுன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் டவுன்ஸ் ஒகேஷ்னலி ப்ரெசென்ட் எ லுக் ஆஃப் டின் டவுன்ஸ் சச் அஸ் டெஹ்ரி அண்ட் Dalmiyangar in Rohtas district of Bihar. They may be connected with roads, for example Patna, Baurani, Varanasi and Hajipur. அடுத்த ஸ்மார்ட் சிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க. In urban region, a city which is very much advanced in terms of infrastructure, real estate, communication and market availability is called smart city. Smart city என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார நகரம் தமிழில். ஸோ நகர்ப்புற பகுதியில் பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் இருக்கும். வீட்டு மனை விற்பனை, தொலைத்தொடர்பு எளிதாக கிடைக்கும், சந்தை இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா பொருளாதார நகரம் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 10 ஸ்மார்ட் சிட்டிஸ் ஆஃப் இந்தியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர், பூனே, ஜெய்ப்பூர், சூரத், லூதியானா, கொச்சி, அகமதாபாத், சோலாப்பூர், நியூ டெல்லி அண்ட் உதய்பூர். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 12 மேஜர் சிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டிஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், ஈரோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரூரலுக்கும் அர்பனுக்கும். ஸோ கிராமம் மற்றும் நகருக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம. ரூரல் ஏரியா சர்வ் ப்ரிடாமினி ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அக்ரிகல்ச்சர் இருக்கும். அர்பனில் பார்த்திங்கன்னா செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸான இண்டஸ்ட்ரீஸ், பேங்கிங், ட்ரேடெல்லாம் இருக்கும். ஸ்பேர்ஸ்லி பாப்புலேட்டட். ஸோ மக்கள் அடர்த்தி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அங்கே மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கும். வில்லேஜ் அண்ட் ஹேம்லெட் இருக்கும். கிராமங்கள் மற்றும் குடிசைகள் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸ்னா இருக்கும். அங்கே நான் அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸ் நடக்கும். சிம்பிள் அண்ட் ரிலாக்ஸ்ட் லைஃப், எளிதான அமைதியான வாழ்க்கை இருக்கும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டட் லைஃப். ஸோ வேகமான சிக்கல் இருந்த வாழ்க்கையாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ wrap up கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் கடைசியாக நீங்கள் wrap up பார்த்துக்கோங்க.